ஜோதிடம் வருக ஜோதிட கலை. மிருகசிரிஷ நட்சத்திர நேயர்களே, இவெல்லாம் எப்படின்னா அரசாங்க வேலை கண்டிப்பா இருக்குங்க. ஆனா அதை லவ் பண்ணணும், நேசிக்கணும். எல்லாருக்குமே கிடைக்குதா? எல்லாருக்கும் இருக்கு. அதை அவங்க நேசிக்கணுங்க. அதாவது என்ன சொல்றதுன்னா, ஒரு பொருள் அடையணும்னா அந்த பொருளை மனசுக்குள்ள கற்பனையில அதை கொண்டு வரணும், லவ் பண்ணணுங்க. அப்ப அதை நேசிச்சு ரசிச்சோம் அப்படின்னா, மிருகசிரிஷம் அப்படின்னால தலைமை பொறுப்பு. அவங்க பாரு எங்க பார்த்தா தலைமை பொறுப்பா இருப்பாங்க. நான் தான் தலைவர், நான் தான் பிரின்சிபால், நான் தான் ஹெச்ஓடி, நான் தான் வைஸ் பிரின்சிபால், நான் தான் தலைவர், நான் தான் எம்எல்ஏ, நான் தான் மினிஸ்டர், நான் தான் மினிஸ்டருக்கு அடுத்து நான் தான் அப்படின்னு. ஆனா சில விஷயத்துல ஓட்ட விட்டுருவாங்க. நான் 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 சொல்லி ஓட்ட விட்டுருவாங்க. நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆலமரம். உங்களுக்கும் ஆலமரத்துக்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு. அந்த ஆலமரத்தை இலைய பறிக்கணும், சின்ன இலைய பறிக்கணும். விநாயகர், ஆலமரத்து விநாயகர் எங்க கிடைச்சாலும் சரி தெரிஞ்சு வச்சுக்கங்க, போட்டோ எடுங்க. சாமி இல்ல சாமி, பிள்ளையார் பட்டி போட்டோ எடுங்க. சரி இல்ல சாமி, உச்சி பிள்ளையார் போட்டா இல்ல சாமி, உங்க ஊர்ல பிள்ளையார் கண்டிப்பா இருப்பார் இல்லையா, அதை எடுங்க, போட்டோ எடுங்க. ஒரு பக்கம் பிள்ளையாரு, ஒரு பக்கம் ரெண்டையும் வச்சு லேமினேஷன் பண்ணுங்க. அந்த மக நட்சத்திர அன்னைக்கு நீங்க அப்ளிகேஷன் போடணும். ஒரு ஆளை சந்திக்கணும். ஒரு இட விஷயமா வைக்கல பார்க்கல, அன்னைக்கு தான் போய் வைக்கல பார்க்க போகணும், பொண்ணு பார்க்க போகணும் கன்ஃபார்ம், மாப்பிள்ளை பார்க்க போகணும் கன்ஃபார்ம். போகும்போது விநாயகரை கும்பிட்டுட்டு போங்க, வெற்றி உறுதி. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இவங்க வீட்டுல யாரோ விவசாயம் பண்ணுவாங்க ஐயா, மாமே மச்சான் சித்தப்பா சித்தி பாட்டம் பூட்டி, இல்ல சித்தப்பா பையன் பெரியப்பா பையன், இல்ல நீங்க உங்க வீட்டிலேயே வீட்டு தோட்டம் வச்சிருப்பீங்க, கண்டிப்பா வச்சிருப்பீங்க, கண்டிப்பா வச்சிருப்பீங்க. தண்ணி ஊத்துங்க தோட்டத்துல, ஹெல்ப் பண்ணுங்க. கத்திரிக்காய் பிடிங்க கொடுங்க, வெண்டைக்காய் பிடிங்க கொடுங்க, தக்காளி பிடிங்க கொடுங்க. வேற போங்கய்யா, நீங்க தான் ஜெயிச்சீங்க, வெற்றி உறுதி. ஜோதிடம் சுவாமிஜி, நன்றி, வணக்கம்.